இப்ப நீ தான் வாத்தியார். நானே. நான் யாரு? இப்ப மாணவன். இப்ப வாத்தியார் கேள்விக்காரர். வாத்தியார் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டாரே? மாணவனே எழுந்திருப்பாங்க. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க சார். நான் எழுதுறேன்னு சொன்னேன். சரி எழுதுறப்பா. அணில் எதை குறிக்கும் அப்படின்னு கேள்விக்காரர். அணில் எதை குறிக்கும்? இப்ப நீ சொல்லு. இப்ப நீ வாத்தியார், நானும் மாணவன். எழுந்திருப்பா, நீ சொல்லு. மகனே நீ யாரு சார்? மாணவன். ஆசிரியர். இப்ப நான் கேட்க கேள்வி நீ சொல்லணும். நான் சொல்லணும். நீ சொல்லு. மாணவனே சார் சொல்லுங்க சார். கேட்க கேள்விக்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும். ஐயா சொல்ற ஐயா. அணில் எதை குறிக்கும்? சார் கொட்டையை குறிக்கும். நல்லா எல்லாருமே கேளு. சொல்லு. அணில் எதை குறிக்கும்? சார் கொட்டையை குறிக்கும். நீ வாத்தியா? நான் கரெக்டா சொன்னேன். அணில் எதை குறிக்கும்? கேட்ட உடனே என்ன சார் கூடாது. சரி முதல் பிரிட்டு வாத்தியார் போயிட்டேன். சார் கூடாது. அணில் எதை குறிக்கும் அப்படின்னா கொட்டையை குறிக்கும். அதுதான் சார். சார் கொட்டை சார் சேர்த்தா என் கொட்டி தான் அது குறிக்கும். கம்ப்ளீட் பையன். இந்த பீரியட் போசிங்க. ரெண்டாவது பீரியட் டீச்சர் வந்துட்டான். டீச்சர். இப்போ நீ டீச்சர். நான் டீச்சர். நான் யாரு? பாத்துக்கோ சொல்லுங்க
போதுமா சிக்கன் சூடு சொல்லுங்க மருமகன் ஆட்டுக்கறி வேணாம் மாமா ஆட்டுக்கறி வேணாம் எனக்கு கோழிக்கறி வேணாம் மாமா பன்னிக்கறி போது சின்ன பொண்ணு நல்லா இருக்கா உள்ளது பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகன் சின்ன பொண்ணு வேணாம் மாமா எனக்கு பெரிய பொண்ணு வேணாம் மாமா அத்தை மட்டும் போதும் மாமா அத்தை வந்த சோறுக்கு ஆகி போடா அதுக்கு மாசமா அந்த டெலிவரி ஆயிடுச்சா நாளைக்கு டெலிவரி டேட் அப்படியா ஒண்ணுமா ஆளா இருக்குது ஆகல கஷ்டமா என்னத்துக்கு தான் தெரியாது 32 மாசமா அப்படிதான் 7 மாசம் ஏங்க எங்க மாமனார் ஏய் சொந்த கொண்டாட்டீங்களா ஏங்க எழுதுன பாஸ் இருக்காதா இருக்கு தானே தெரியும் அந்த விஷயத்தை பேசுவோம் ஆமா மாமா நீண்ட நாட்களாகிறது என்னுடைய தங்கையை மணந்து நாடு சென்றவர் மீண்டும் என் தங்கச்சியும் அழைச்சிட்டு வர்றேன் தங்கச்சி வந்தாச்சு இதான் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு தங்கச்சாச்சே தீபாவளிக்கு பலகாரம் எடுத்தாந்து கொடுக்கணும் எனக்கு தான் உங்க அது நம்மளா கொடுக்குறோம் பாரு நீ தான் மறந்துட்டு நாங்க மரங்கள் தெரியுமா அப்படியா நான் வச்சு முறுக்கு சுட்டு வச்சு அப்படியே முன்ன அரண்மனையில என்ன நல்லா இருக்குதா எறும்பு திரும்பி யாரு வந்து பூச்சி மருந்து போட்டு வச்சுக்கிறேன் அப்படி போட்டு வச்சு நல்லா இருக்குமா அப்புறம் எடுத்தாந்து கொடுத்தா சாப்பிடுங்க நீயே சாப்பிடுற நீயே சாப்பிடு ஏங்க எறும்பு சாப்பிட்டுட்டாங்க பூச்சி மருந்து போடுவாங்க பூச்சி போடுவாங்க கம்மியாட்டி சாப்பிட்டு செத்து விடுறா செத்து விடுவாங்களா வேற என்ன 10 முறுக்கு வேஸ்டா போச்சம்மா மைத்ரா திடீர் வந்த காலரே திருப்பதி ஒரே ஒரு மகன் ஆமா கத்திரமே கேட்க போயிட்டேன் அவனுக்கு பெண்ணு கேட்க வந்திருக்கோம் கேட்கலாமா அவர் என்ன சொல்ல வராரு கேளுடா ஏய் என்னுடைய தங்கைக்கு என் மருமக பிள்ளை எப்ப பிறந்தானோ எனக்கு எப்பொழுது காவேரி பிறந்தாலோ இருவருக்குமே திருமணம் என்று அன்றையே நான் சின்ன வயசுல பேசி முடிச்சீங்க இப்போ ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா அதுக்காகவா உங்களுக்கு சம்பந்தமா என்ன சம்பந்தம் சம்பந்தமா சம்பந்தம் உங்களுக்கு சம்பந்தமா எங்களுக்கு சம்பந்தம் சம்பந்தம் என்னடா டேய் விடுங்க சம்பந்தம் ஏங்க என் வீட்டு மருமகளை பார்க்கணும் கூப்பிட்டு இப்படி தானே அவளே காவேரி ஆமா மாமா வந்துட்டாருமா பாருங்க மாமா நீங்க என்ன ஒரு பள்ளிடா ஏங்க இதுல பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இவா சின்ன பொண்ணு அவா நடந்து போனா கூட பாக்குறீங்க சொல்லுவாங்க சின்ன பொண்ணு பார்த்தா குண்டு வருதுவாங்க பெரிய பொண்ணு பார்த்தா சப்ப வருது கால வெட்டி விட்டுட்டு அதிதான வராங்கடா லைப்ரரி அத்தை மாமா எப்ப நீங்க பால் சாப்பிடுறீங்க பழம் ஆலிக்ஸ் பிஸ்ட் குக்கர்ல மரண்டா கூப்பிட்டு அதெல்லாம் நான் ஏண்டா வீரா ஐயா பீட் சாப்பிடுறாரு அம்மா ஒயின் சாப்பிடுவோம் எங்க அம்மா ஒயின் சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் நான் தான் சைடுல வாங்கி கொடுத்தான படுது நான் இல்ல நாட்டு வரானவா ஒயின் சாப்பிடுறது நம்ம தாய் கண்ணூர் தம்பு நின்னு கடக்கற ஒயின் ஆமா நீங்க என்ன சாப்பிட்டு போறது வரல மீன் வரல என்ன வேணும் பொரிச்சு தர சொல்லுங்க சொன்னதே போதுடி எதுக்கு வந்திருக்கீங்க வர சந்தோஷமான விஷயம் நீங்க சீக்கிரமா சொல்லுங்க எனக்கு மனசுல பட அடிச்சுதா சரிதா ஏய் என்ன கேக்க வந்திருக்கீ பெண்ணு கேக்குறா ஆமா கஷ்டமாலி இதுன்னா உள்ள போயிட மூஞ்சி நீ இளவரசியா மீன் கறக்க வாய் மூடுறா வாய் மூடுதா தாடபட கட்டாடாலவா பூஜா பாஜாரோ மூடுறா அத்திகா பூஜா பா அத்தை பெண் கேட்க வந்தீங்களே என்ன தானே பார்க்க வந்திருக்கீங்க எவ்வளவு ஆசைப்பட்டியா சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாளைக்கு 6 நாள் இஸ்திக்கு ஓடுவேன் என்ன இப்படி ஆளிருங்க பெரிய பண்ணிருப்போம் சின்ன பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படி என்ன பார்க்க வரலையா என்னதானே பார்க்க வந்தீங்க மாமா எனக்கு கேட்க வரலையா நீங்க ரெண்டு பேரும் என் கூட பேசுறீங்க நான் கம்யூனிட்டி தான்
அவங்க ஒண்ணு சொல்லுங்க. இல்லப்பா அவங்க அம்மா கம்யூனிட்டி போறாங்க. இல்லப்பா நான் கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டி இல்லாதவங்க கம்யூனிட்டி. ஆமா. என் மனைவி இல்லாதவங்க ஏய் நாங்க போய் சேர்த்தாங்க. ஏண்டா 4 வருஷம் நான் போய் சேர்றேன். ஏய் என் தங்கச்சி மேல தப்பே இல்ல. காரணமே எங்க அத்தை மேல தான் தப்பு. என்ன தப்பு? ஆமாடா. என்ன தப்பு? நாங்க 2 பேர் இருக்கோம். எங்க அத்தை ஒரு புள்ளி பெத்தது. நான் இன்னொரு என்னதுப்பா? ஏங்க மகாராணி எது சொன்னாலும் சிரிச்சு கிடக்குறீங்க. ஐயோ ஓபன்ஸா பண்ணாங்க. மாமா மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ராஜா தேசிக ராஜா இருக்கிறாருமா. மாமா நிஜமாவே எனக்கு மாமா மாமாவுக்கு முன்னாடி கல்யாணம். சரி மாமா. பெண்ணானது பொண்ணுனது. பொன் எனது பெண் உனது. பெண்ணானது பொண்ணுனது. அட என்ன முண்டா பையா? பொண்ணுனது. எனது பெண் உனது. மாமா 4 வருஷம் ஆகும் மாமா. உணவு ஏற்பாடு பண்றேன். சாப்பாடு செய்யணும். நாங்க வரதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு போறீங்க. டேய் வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம். குட்டி சொல்றா போச்சு போ. போய் போய் வெளிய கலெக்ட் வைப்பாங்க. ஏங்க வெளிய போறீங்க நாள் சரியில்லைங்க. நாள் சரியில்லையா? வேணாம். சரி சனிக்கிழமை. சரி வந்து பாத்து புடிங்க. சனிக்கிழமை வேணாம். ஞாயிற்றுக்கிழமை. நாய் படத்து வேணாம். அன்னைக்கு வேணாம். திங்கட்கிழமை. தீ பண்ணாங்க அன்னைக்கு வேணாம். செவ்வாய்க்கிழமை. செவ்வாயா வேணும். செவ்வாய்க்கிழமை வேணாம். புதன்கிழமை. அட புதன்கிழமை புத்திரிக்கிற மாவு வெளியறதுங்க. வியாழக்கிழமை. அட வெசாயினோ கசாயினோ இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு நல்ல நாள் வைங்க. நல்ல நாள் நீயே சொல்லு. 16 நாள் வச்சு. இதெல்லாம் லாங்கு. சட்டுன்னு முடினா 8ஆம் நாத்து வை. ஏங்க என் மாமனா சொன்னா சரியா தான் இருக்கும். ஏய் மாமனா வந்து 8ஆம் நாள் வச்சு. ஆமா எதுடா நாளு? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு சொல்ற நாளு. ஏங்க இன்னிலிருந்து 16 நாள்னா வருது. சுப முகூர்த்தங்க. ஆமா. ஐயா நீ 16ஆம் நாள் தான் யோசனை பண்ற. இன்னிலிருந்து கணக்கு பண்ணிக்க 16 நாள் சுப முகூர்த்தம். நீ அப்படி போறியா? இல்ல நான் அப்படி தான் வந்தேன். வெள்ளை பழம் கொடுத்துருக்கேன். நீ வண்டியில எப்படி வந்தியா? சொல்றா. ஏங்க வெள்ளிக்கிழமை வேணாம் நான் சொல்றேன். நீ வச்சுக்க. சுக்கிரவாரம். அதானே வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையா? என்ன? மாத்தின கம்மிக்கு என்கிட்ட சொன்னா நன்றி தான் மாத்திரம். சரி விடு. டேய் ஓ இருந்தாலும் முக்கியமான செய்தி ஒண்ணு. யாரா செத்துட்டாங்களா? கல்யாணத்தை மாத்தி வச்சுக்கலாம் விடுங்க. சுமாரா என்ன? ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு தண்ணி சாப்பிட்டு யாரும் வராதீங்க. அம்மால கல்யாணமே நடக்காது. குடிகார கல்யாணத்துக்கு வரனா கல்யாணம் நடக்காது. ஏய் தண்ணி சாப்பிட்டு வந்தா கலாட்டா நடக்கும். அதனால தான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிக்காத வாங்கப்பா. சத்தத்துல 8 பேர் தான் இருப்பீங்க. பொண்ணு வீட்டுக்கார 4 பேர், புள்ள வீட்டுக்கார 4 பேர் தான். கூட்டம் சேராதீங்க. சரி தேவல. நீ விதவிதமான பொரியல் வை, 10 வகையான ஸ்வீட் வை. அப்ப கூட கல்யாணம் ஓஹோன்னு சொல்ல மாட்டான். சரி வரேதா? ஆமா. கோட்டை கையில குத்து பாரு. 3வது இலையில ஊத்துற ரசம் நம்ம வெளிய குடிப்பீங்க. நல்லா சுமறானா கல்யாணம். இல்ல பேர் வரேதா? சத்தத்துல காலை வச்சு சொன்ன ஒரு பாட்டு குத்துறா பாத்ரூம் மாட போய் சாப்பிட்டு சமையல் கட்ட வந்து சாம்பார் கவிட்ல காலை விட்டு தாயணும். ஏப்படி நான் தூக்கி போட்டு வடிக்கணும். சமையல் கட்ட சண்டைக்கு போணும். மாயமட்டுக்கு சாய்ச்சி வெட்டி பேரணும். மாத்தா கல்யாணம் சூப்பரா பண்ணாடாங்க. இல்ல பேர் வரேதா? இதுக்கு யாரும் வரல. குடிக்கார தனியா எல்லாரும் தூங்கி நிக்கறாங்க. பொறுமையா பேசு. ஏய் சுத்தமா கேக்கறடா பையமா கேக்கறடா. மேல இல்லாத கீழ இல்லாத சண்டை. ஒரு அளவு அது வந்தே போயிரா கண்ணை விட்டேக்கே. இங்க வரவே வாங்கிலே டைம் பாஸ் கலே சாப்பாடு சாப்பாடா பனானாடா இது. இதுல மாட்டு சீசனே. சீசனே வரடா. பனா விக்கிற பாறா. சிக்கன் சென்டர் போய் வாங்குறியோ காரியத்துல கண்ணாரன்னா பல சொல்ல எடுத்துக்கிறேன். நான் படிச்சு நீங்க ஆரம்பிச்சு அங்கடா போட்டு சுத்தி காஞ்சு போட்டேன். டேய் அது வந்தே போயிரா கண்ணை விட்டேக்கே. போறவ எங்கடா போனா வெளியில போறா. அரைக்கணும். அவள வேற ஓடா. எம்மால சிட்டிக்குள்ள நான் போறாங்க பாருங்க.
அரண்மனைக்கு மருமகளா வராளாம். இருக்காத பெண்மகள் எதிர்காலத்தில் இருக்காரு, நான் சொல்லியிருக்காரு. ஏழப்பட்ட பெண்ணானவா நம்ம அரண்மனைக்கு மருமகளா? நினைச்சு பார்த்து என்னாலே முடியல. நீங்க எப்படி ஒப்புக்கொள்ளுவீங்க? அது எப்படி? அதான் மறுத்துட்டு கூடாது, விடவும் கூடாது. ஆமா, பணக்கார வீட்டுக்கு பணக்கார பெண்ணு தான் மருமகளா வரணும். ஆமா, அனாதனாய் மருமகளா பணக்கார வீட்டுக்கு பணக்கார பொண்ணு தான் மருமகளா வரணும். ஆத்தா வீட்டுல எப்படி சொன்னாலும் அதே மாதிரி இங்க வந்து மாமியார் வீட்டுக்கு சொல்லணும். வசதிதான் என்ன? சரி, எப்படியா வந்து சரி, நான் உரைத்த வார்த்தை பிரகாரம் செத்துட்டான், செய்து முடித்து விட்டு செத்துட்டான். இது என்ன நடந்தது? யாருக்கும் மகனுக்கு தெரியக்கூடாது. அதானே கேட்டேன். என்னங்க முக்கியமா இவனுக்கு சொல்லுங்க. அவன் தான் ஓட்டவாயி. யாரு? நீ தான்டா. நான் ஓட்டவாயி. ஆமா, நான் வளருவேன். சௌகரிய நான் குச்சாதான் வளருவேன். சரி, சாப்பிட்டா சொல்லிடுயா? வளருவேன். அடப்பாவி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரி சாப்பிடாத. நாளைக்கு நீ வாங்கி தரியா? உன் செலவுலயே எதை கண்டாலும் வாங்கி தரேன். என் செலவுல வாங்கி தரியா? என் செலவுல வாங்கி தரியா? சூப்பர் மன்னர் நீ தான். பாபா என் செலவுல வாங்கி தரேன். வந்து விட்டேன். திருமணம் நானே அலங்கரித்து விட வேண்டாம். கல்யாணம் மன மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம நாட்டுல நடக்காதெல்லாம் நடந்து போச்சு. மொத்த பேர் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற குச்சிலாம் போட்டுட்டாங்க. தண்ணிக்கு குச்சி எரிச்சு தண்ணிக்கு செத்துட்டா. என்னோட மீனாட்சி என்னோட மீனாட்சி சொன்னது என்னாட்சி என்னோட மீனாட்சி சொன்னது புராணே புராணி
சொன்னது சொன்னது என்னாச்சு? சொன்னது சொன்னது என்னாச்சு? லட்சுமி போயிட்டாமா நம்மள மாதிரி அழிவு மாட்டி எப்படி அழுத்த புலம் பிறந்தனாரு 1000 ரூபாய்க்கு நடினா 2000 ரூபாய்க்கு நடிக்கிறேன் தெச்சிட்டு போகுது மூஞ்ச எப்படின்னா புலம்புமா எப்படின்னா புலம்பு ஐயோ ஏதாவது அடி போயிட்டாலடா சுத்தி போட்டாலே கம்ப்ளீட் அருகுத பத்தியா வர போறாங்க மெத்த மேல இருந்து இறங்கி கம்ப்ளீட்ன்றா டேய் அது எமன கண்ணுடா கம்ப்ளீட் புல மாத்தி வேண்டாம் எமனுக்கு எமனுக்கு கொடுக்க நான் நிக்க அட பாய் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது சொல்லலாம் தான் போன் பண்ணாரா ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சா எந்த நம்பர் 9 முதல்ல 29 29 சரியா நம்பர் எழுதி அந்த கொடுத்தா கம்மியாக்கி நம்பரை போய் தான் வாங்கி போன தானே ஐயோ மறுமல போய்க்கலாமா போயிட்டாலே சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் எங்கடா இருக்க போற கரண்ட்ல கை வச்சு சாவு சந்தேகமா இல்லை என்னடா இந்த தேவடியால குத்துட்டு வேடி பாத்துக்கிறாங்க விஷயத்துல வேடி பார்த்தாலும் நான் அந்த கம்மியாக்கி சும்மா நல்லா இருப்பானா காலையில போகும்போது வண்டியில காடி சாவானா அவன் பாடிய பத்தியத்துல இறக்கி ஏத்துவாங்களா சத்தியமா ஏறுவாங்க ஆமா இறக்குவாங்களா சாய் போயிட்டானே ஒரு வார்த்தை சொல்லி இதுதான் தளபதியார் ஓணும் உலகத்தில் மனிதராக பிறந்த யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறார்கள். இளமை 80 வயது உள்ளவர் என்று சொல்லுவார்கள். ஏதோ பாதியில வந்துடுறேன் பாதியிலே போயிட்டா அவளை நினைச்சு நீங்க ஆகிறீங்க. அந்த பெண்ணை மறந்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை கால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுவார்த்தை முறைதானா ஏன் என்னை நினைத்த இதயத்தில் வேறொரு பெண்ணை மலர்ந்து திருமணம் செய்து கொண்டு சீர சிறப்போடு வாழ முடியுமா? அது என்னால் முடியாது. அன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா திருமணம் செய்து வச்சேன். பாதியில வந்தவனை நினைச்சு நீங்க அழுவீங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வயிறு பாருங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வயிறு அப்பா பாருங்க நடமடமா தெரியாது ஐயா நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா அந்த கன்னிகை மறுபடியும் வந்து உங்களுக்கு குழந்தை ராஜா கூறுவார்த்தை உண்மைதான். ஏனென்றால் ஏதோ விதியில் வசம் என்னை வெட்டி பிரிந்து விட்டால் இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? காலகாலத்திற்கு ஒரு திருமணத்தை செய்து பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அன்னைக்கு மறுபடியும் குழந்தையா பிறப்பா ஐயா என்னை ஈடுத்த தாய் தந்தைக்காக நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். அது போதும் ஐயா அது போதும் சம்மதம் தானே புறப்படு போ இளவரசர் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிவிட்டார். தளபதியாரே புறப்பட வேண்டிய பெண்ணை பார்க்க நம்ம தோட்டத்தில் கீரை வச்சு அடுத்த தோட்டத்தில் என்ன கையை நம்ம தோட்டத்தில் கீரை கவுர் நான் தண்ணி விட்டுக்கிறேன் என்ன பண்ணிருக்கா காவேரி? ஆள் அடிக்க சூத்தி ஏடா 150 ரூபாய் காலைல வீர ஆனா வச்சுமா நான் யாரும் காலையில வீழ்ந்தது கிடையாது சரியா இந்த காலைல வீரனா ஒரு காரியம் நடக்கணும். என்னடா இப்ப நான் என்ன சொல்றேன்னா சொல்லு. உனக்கு எத்தனை நாட்டு இளவரசி வேணும் அதுக்காக நான் புருவாக்குற செஞ்சேன் நீ பாக்குற பெண்ண நான் போய் பார்த்து கொடுத்தேன் அதான் போயும் சொந்தத்துல பொண்ணு எடுக்காது அதுவும் மண்டாட்டி சொந்தத்துல பொண்ணு சொந்தத்துல வேணாமா ஏடா அதுமே தாங்க எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அத்தை பொண்ணுக்கு சூப்பராக காலேஜ் பச்சுக்கிறாங்க கட்டிக்கினியா நான் ஆசைப்பட்டு கட்டிக்கினேன் சாமி கட்டிக்கின 3ஆம் நாத்தே தெரியும் அடுத்த ராத்தி மொத்தம் ஏடா 3ஆம் நாத்தே வர அளவுக்கு என்னடா பண்ண எதுவுமே செய்யாரா ஏய் லூசே நீ எதுவும் பண்ணாதனால தான் 3ஆம் நாத்தே ஓட்டுக்கறான் வரா அங்க போடு சொல்றேன் பாரு நம்ம புண்ணியத்துல சொல்ற பகவா விநாயகர் புண்ணியத்துல சொல்றேன் பாரு நான் எங்க கடவுளே மாத்துறாங்க இல்ல விநாயகர்ன்றா பாய் பகவான்டா பகவா புண்ணியத்துல சொல்றேன் பாரு இருக்க தலைமையில வச்சுன்னு சொல்றேன் போய் முன்னாடி சொந்தத்துல பொண்ணு குட்டு சோறாடு ஓடா போடு. அம்மா யாரு கேட்டாலே அம்மா வந்த பிறதான்டா ஆனா
ஆடாச்சு மாடாச்சு போயாச்சு குஞ்சாச்சு. ஏய் அம்மா அந்த அனுமங்க காலை எடுத்து வச்சு உடனே அது பசுமா இருந்து மட்டும் செத்து போச்சு பாட கலா பேர கலாச்சு ஏய், நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேக்குறது? போடா. போடா. அரிக்க தெரியும் ஏய், போடா, பெண்ணை கேக்குறா, வா. உன் குடும்பத்தில் நடக்குதுங்க எல்லா குடும்பத்தில் நடக்குமா அவங்க யாரு மன்னர் பரம்பரை அவங்க அவன் பேச்சு கேட்கல. சொந்தம் தான்டா